இஸ்லாம் என்றால் என்ன என்பது பலருக்கும் இன்னும் சரியாக புரியவில்லை. ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும், பெண்களுக்கு புர்காவும் மாத்திரம் அல்ல முஸ்லிமின் முன்மாதிரிகள். திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, லஞ்சம் ஊழல் செய்யக்கூடாது, கடத்தல் செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, பதுக்கல் வியாபாரம் இருக்கக்கூடாது, பிறர் மதத்தை நிந்தனை செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறரின் குறைகளை பேசக்கூடாது, பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது, பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது, அனாதைகளை விரட்டக்கூடாது, ஒப்பந்தத்துக்கு மாறு செய்தல் கூடாது, பிறரை வம்பிழுக்கக்கூடாது, எவரையும் கொல்லக்கூடாது, எவரையும் தூற்றித் திரியக்கூடாது, எவர் மீதும் தப்பெண்மை கூடாது, கடும் வார்த்தை பிரயோகம் செய்யக்கூடாது, எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது, எவரையும் துன்புறுத்தக்கூடாது, பெரும் சிரிப்பு சிரிக்கக்கூடாது, பெருமை கூடாது, பேராசை இருக்கக்கூடாது, ஆடம்பரம் செய்யக்கூடாது, ஆணவம் அகம்பாவம் எதுவும் இருக்கக்கூடாது, ஆட்டம் போடக்கூடாது, எவரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் நுழையக்கூடாது, அனுமதியின்றி பிறர் வீடு புகக்கூடாது, எவரையும் கடிந்து கொள்ளக்கூடாது, எவர் மீதும் எரிந்து விழக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது, பூமியில் கர்வமாக நடக்கக்கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது, கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, எவரையும் அலக்களிக்கக்கூடாது, அபயமளிக்க மறுக்கக்கூடாது, பிறர் மனம் புண்படக்கூடாது, ஒழுக்கம் தவறக்கூடாது, அசுத்தமாக இருக்கக்கூடாது, பெற்றோரையும் நிந்திக்கக்கூடாது, உறவுகளை துண்டிக்கக்கூடாது, வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது, போதைப்பொருள் பாவனை விற்பனை செய்யக்கூடாது. இஸ்லாம் கூறும் இது போன்ற 700 கட்டளைகளையும் புறந்தள்ளிவிட்டு வெறுமென வெளித்தோற்றங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரசூலுல்லாவின் அழைப்பு பணியில் முதன்மையானது அன்னாரது நற்பண்புகளே. அதை பார்த்த பிறகுதான் மக்கள் அலை அலையாக இஸ்லாத்தை ஏற்றனர். அதுவே இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவிய காரணமாக அமைந்தது. அதன் பின்னரே ஏனைய அணிகலன்கள். எனவே பிறருக்கு முன்மாதிரியான ஒரு நல்ல முஸ்லிமாக மற்றும் சிறந்த மனிதனாக வாழ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இதை நீங்கள் மட்டும் பார்த்து அதோடு நிறுத்திவிடாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்புங்கள். எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நரகத்தை விட்டு அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ஆமீன். சிறுபான்மை என்கின்ற அருவருக்கத்தக்க அடிமை சொல் எனக்கு வேண்டாம். நாங்கள் இறைவனுக்கு மட்டுமே என்றும் அடிமை.